Hello friends, welcome back to Play Thumb Up. So நிறைய அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் நியூ மூவில இருந்து நம்ம ஒன் பீஸோட நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் இன் டீடைலா இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனோட பிளட் லைன் மூவி நல்லபடியாகவே போயிருக்கு. ஆக்சுவலி என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான கலெக்ஷனும் வாங்கி தந்திருக்கு. அண்ட் அவங்க நினச்சதோட நல்ல கொஞ்சம் பாசிட்டிவ் டாக் எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து கூட நிறைய பேர் அதை பார்த்து பிடிச்சிருக்காங்க. அண்டு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹிட்டான மூவியாக இப்போது மாறி இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸை ஸ்டாப் பண்ணுறது இதுவே கிடையாது. நெக்ஸ்ட் இதை கண்டினியூஷன் கொண்டு போகலாம். அண்ட் அதே நம்ம பிளட் லைனோட ரைட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவரே கூப்பிட்டு நெக்ஸ்ட் மூவிக்காக இப்போ அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்லி நம்ம நியூவான ஃபைனல் டெஸ்டினேஷனான மூவி வரப்போகுது. ஸ்டோரி வைஸில் எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளட் லைன்னால தான் என்டையர் ஃபைனல் டெஸ்டினேஷனோட என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸே க்ரியேட் ஆயிருந்தது அந்த ஒரு காயினால் தான். ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் மூவி பார்த்துருந்தே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி இங்கே இன்னும் கண்டினியூட்டி இருக்கா இல்லை வேறு எதுவும் நியூவான ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆக போதா அதுதான் கொஞ்சம் பார்த்துடலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நல்லா இருக்குது. தேட்டர்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்த மூவியாக இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பேட்மேன் 2ஓட இப்போது நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராபின் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. எல்லா இடத்துலையும் ராபின் ஹேஸ் பின் கன்ஃபார்ம்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லா இடத்துல பார்த்துருந்தேன். ஸோ ஒரு 2 நாள் இந்த ரூமர் நல்ல ஒரு பீக்கில் போயிருந்தது. நெக்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சைலண்ட்டாக இருங்க, நாங்களும் தான் ஸ்கிரிப்டை படிச்சிருக்கோம், ஸ்கிரிப்டில் நம்ம ராபின்ற மாதிரி கேரக்டரே கிடையாது, இவர் மட்டும் இல்லை இவர் கூட இன்னொரு 6 பேர் ஸ்கிரிப்டை படிச்சிருக்காங்களாம். அண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, இது ஒரு டோட்டல் நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு வேறு பொசுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அண்டு இந்த ரூமர் அங்கே ஒரு ஆஃப் பண்ணிட்டாங்க. புரியுது, இந்த ஒரு டாக்குனால நிறைய பேர் பயங்கர எக்ஸைட் ஆகியிருந்தாங்க. ஏன்னா ராபின் கேரக்டர்லாம் உள்ளே வராங்க. இதெல்லாம் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் இருந்தாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பேட்மேனே எடுத்தோன்னு வச்சுங்களேன், என்டையர் பேட் ஃபேமிலி ஆட்டோமே உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கார்ட்டூன் வைஸில் பார்க்கும்போதுலாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு நம்ம டீன் டைட்டன்ஸ் வச்செல்லாம் கொண்டு போனாங்களாம், பீக்கில் இருக்கும். அண்ட் பை த வே இது நடுவில் கரெக்டாக ஜேம்ஸ் கன் வேறு இல்லை, நான் நெக்ஸ்ட் ஒர்க் ஒரு சூப்பர் ஃபேமிலி மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் அது நம்ம சூப்பர்மேனோட ஃபேமிலியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சூப்பர்மேன் அண்ட் லூயிஸோட ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க, 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அப்படியே போக பார்த்தீங்கன்னா அது ஒரு என்டையர் சூப்பர்மேன் ஃபேமிலியாக மாறிடும். பட் அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர மாட்டாங்க, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி ஒடிசி மூவியே எக்ஸாக்ட்லி 6 monthsல என்டையர் ஃபில்மிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எஸ் கைஸ், திஸ் இஸ் ஃப்ரம் நம்ம சர் கிறிஸ்டோஃபர் நோலனோட மூவியே தான். ஸோ அவர் சொன்ன டைமிங்கில் கரெக்டாக 6 மாதத்தில் என்டையர் மூவியை முடிச்சிட்டார். இதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான். ஸோ அவ்வளோதாங்க, மூவியை அவங்க முடிச்சுட்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா அங்கங்கே என்னென்ன எடிட்டிங் ஒர்க்லேருந்து மிச்சம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் ஒர்க் அவுட்டோட ஒரு மூவியாட்டம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படியும் இந்த படம் நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் 17th July 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் ஆல்ரெடி டாக்கு ஹைப்பு நிறைய இடத்துல ஐமேக்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹென்ரி கேவிலோட அப்கமிங்கான மூவி த ஹைலாண்டர்ஸ் தான் இப்போ கொஞ்சம் நல்ல டாக்கில் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் ஆக்சுவலி ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கல, செப்டம்பருக்கு அப்புறம் தான் ஆரவே மிக்க போகிறாங்களா. அண்ட் அதனால மூவி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2027 தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு மென்ஷனும் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு உள்ள நிறைய ஆக்டர்ஸ் ப்ளஸ் நிறைய பெரிய கேஸ்ட்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க. பட் நம்ம மெயினான லீட் ரோல் நம்ம ஹென்ரி கேவில் தான் இருப்பார். அண்ட் அதில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிஸ்டாவும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க ஆஸ் நம்ம கொர்கானோட கேரக்டராகவும். நான் பர்சனலி இந்த ஹைலாண்டரோட மூவி பார்க்கல, அது கொஞ்சம் பழைய மூவி தான், லைக் 80s டைமான ஒரு மூவி. அதான் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஹீரோ இம்மார்ட்டலாம், அவருக்கு சாவே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இம்மார்ட்டல்ஸ்லாம் இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு ஜேர்னி மாதிரி ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்காக போகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஏதோ வச்சுருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கேன் இப்போ தான். பை த வே இன்னும் நான் இந்த ஹைலாண்டர் பழைய மூவிலாம் பார்க்கல, பட் அதோட ரீபூட் தான் இப்போ எடுக்கிறாங்க. அண்ட் ஹென்ரி கேவில் இந்த ஆஃபிஷியல் லைக் இந்த ஒர்க்கில் ரீபூட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி என்டையர் ஒரு நல்ல பாசிட்டிவான டாக்கோட க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பழைய ஹைலாண்டர் மூவி பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துடலாம், உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேனோட ஒரு நியூவான அனிமேட்டட் மூவியில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பின் ஆஃபான சைடில் நம்ம ஸ்பைடர் பங்கோட மூவியை பிச் பண்ணியிருக்காங்க சோனி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோனி கிட்டே தான் நம்ம ஸ்பைடர்மேனோட ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அவங்க இதை வச்சு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வேர்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்லாம் வரப்போகுது. பட் அந்த மூவி நடுவில் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பங்கோட ஒரு கேரக்டரையும் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி மல்டிவர்ஸில் இருக்கும்போது. அது கொஞ்சம் பயங்கரமான மியூசிக்கலான ஒரு வைப்பான ஒரு கேரக்டராக இருந்தது. ஸோ
இப்போது அந்த கேரக்டர் வச்சு தனி ஒரு மூவியே சொல்லிட்டு சோனி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் யோசிக்கிறேன் என்னையா. பட் இப்போ ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்கல் மூவிக்கும் வந்து பயங்கரமாக ஒரு டாக் அண்ட் ஹைப்லாம் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன நம்ம அந்த கேபாப் டீமன் ஹண்டர்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கல இந்த படம் அப்படி ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் சீரியஸ்லி படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேட்டர் ரிலீஸ்க்கு வேறு இப்போ பேசிகிட்டு இருக்காங்களாம். அண்ட் இதுக்கு சீக்வல் நெக்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் எல்லாம் அந்த ஒர்க்கெலாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மியூசிக்கல் மூவிக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு டிமாண்ட் அண்ட் ஹைப்பாக போயிட்டு இருக்கா. ஸோ சோனியும் கரெக்டாக அவங்களோட ஸ்பைடர் பங்கையும் யூஸ் பண்ணுறாங்க போல். அண்ட் ஃபைனலி நம்ம ஒன் பீஸ் சீசன் 2ஓட ட்ரெய்லர் ஆட்டம் இப்போ சின்னதாக ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டை சொல்லலை, பட் நம்ம நெக்ஸ்ட் இயர் வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை தான் அவங்க அதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. பை த வே இதில் நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் சீசன் 2லனா ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர்ஸ் மவுண்டெயினான ஒரு செக்மெண்ட் உள்ளே வரும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரம் ஐலாண்டுக்கு போவாங்க. அங்கே தான் நம்ம சாப்பர் என்ற கேரக்டர் உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யார் சாப்பர் என்ன எதுன்னு தெரிலனா சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு சின்ன க்யூட்டான ஒரு ரெயின்டியர் ப்ளஸ் டாக்டர். ஓகேங்களா, நம்ம டீமுக்கு ஒரு டாக்டர் வேணும். அது கொஞ்சம் ஆபத்தான விஷயத்துலாம் உள்ளே நடந்துடும் நாமைக்கு. ஸோ அதனால டாக்டருக்காக தான் அவங்க அந்த ட்ரம் ஐலாண்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்வாஸ்டாருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உள்ளே வரும். ஏன்னா ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராபினை காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி யாரோ ராபின்னா அவங்க இப்போதைக்கு ஒரு ஃப்ளவர்ஸோடு ஒரு என்ட்ரி ஆனாங்க பார்த்தீங்களா, அதுதான் ராபின் கேரக்டரு. அண்டு அவங்க கொஞ்சம் நம்ம என்டையர் ஒன் பீஸ் அனிமே சைடில் ரொம்பவே ராபின் சான் சொல்லிட்டு நிறைய கிரேஸ் அண்ட் ஃபேன்ஸோடு இருக்காங்க. இனிஷியலாக கொஞ்சம் டார்க்கர் டோனோடு இருந்தாங்க, போக ஒயிட்டர் டோன் ஆகிட்டாங்க அனிமேல. ஆனால் இதில் வந்து எடுத்தோன்னே அவங்க ஒயிட் டோனில் தான் இருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் டிபேட்லாம் கண்டிப்பாக அந்த நெட்டில் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேபி எனக்கு என்னென்னு தோணுதுன்னா நம்ம ஸ்கைப்பியா ஆர்க்கு கூட அவங்க டச் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க போகிற ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி சீசன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம அனிமே வைஸில் கவர் பண்ணோன்னா வெறும் 45 எபிசோட்ஸோட தான் வந்து டேரெக்டாக சீசன் 1 கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம ஆல்வாஸ்டாருக்கு முடிக்கிறதே பெரிய விஷயம். பட் மேபி நம்ம இந்த ஸ்கை ஐலாண்ட் வரைக்கும் கொஞ்சம் அந்த இது வரைக்கும் போகலாம், கொஞ்சம் அந்த ஹைப் ஏற்றுறதுக்காக. அண்ட் கடைசியில் சீசன் 2 ரெனியூ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு இன்னொரு ஹைப்பை ஏற்றிட்டாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஏன்னா இது ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 10லேருந்து 15 சீசன் வரைக்கும் ஆச்சு கண்டிப்பாக போவோம். அதுக்கெலாம் எண்டே கிடையாது. ஏன்னா அனிமேவும் எண்ட் இல்லை, மாங்காவும் எண்ட் ஆகலை, அண்ட் லைவ் ஆக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது பாட்டுன்னு போய் தான் இருக்கும். நானே யோசிக்கணும்னா அது வரையும் ஆக்டர்ஸ் இங்கே ஓல்ட் ஆகிற போகிறாங்க. ஸோ இவங்களை வச்சு சீக்கிரமாக வந்து இந்த என்டையர் இதுவே அப்படியே முடித்தா தான் நல்லபடியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் மெயினான டாக்ஸ் எல்லாம் என்னென்னா நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்துலாம் வந்திருக்கும். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் எந்த அப்டேட்டுக்காக கொஞ்சம் ஈராக வெயிட் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஹைப்பாக இருக்கும், அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.